அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தமிழகம் முழுவதும் 1,15,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் எப்போது புதிய பயனர்கள் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதிதாக திருமணம் ஆகியவர்கள், புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் 1000 கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இருக்கும் நிலையில் சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிக்க அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 2,5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் 3,600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். சொந்தமாக இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவை வைத்திருக்க கூடாது. சில தகுதிகள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வரையறைகள் மூலம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான விண்ணப்பம் பெறப்பட இருக்கிறது. அந்த வகையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகளின் பெயர் சேர்க்கப்பட்டு ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். முன்னதாக மே முதல் வாரத்தில் இருந்து இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்படும் என கூறினர். நன்றி, வணக்கம்.